ஏங்க சொல்லு தாமரை. மிராக்கல் கார்டன் ஒன்று கூட்டு வந்தீங்க. ஆமா. ஒரு 25 திராம் தானே ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடுக்குறேன். எதுக்கு 25 திராம் கொடுத்து வாங்கணும்? அப்புறம் பஞ்சு மிட்டாய்னா வாங்கி அவனுக்கு மட்டும் பஞ்சு மிட்டாய் வாங்கி போயிருங்க. அவன் குழந்தை சொன்னாலும் அவனுக்கு புரிய தெரியாது. நீ குழந்தையா நீ? எதுனா நம்மளுக்கு உள்ள வர்றதுக்கு தான் நம்ம கிட்ட காசு இருக்குது. உள்ள வந்து சுத்துறதுக்கு காசு கிடையாது. சரி நாம் அதான் என்னன்னா நாம தான் இப்படிக்கிறோன்னு பார்த்தா ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து போய் ஏதோ ஐஸ்கிரீம் ஏதோ கேட்டாரு. அவங்க போய் 55 திராம்னு சொன்னாங்க கடைக்காரர். இவர் வந்து 55 திராமா வேணுமான்னு கேட்டாரு. அப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு இந்தியன் மணியில கேட்டாங்களா? 1250 ரூபாய். அப்படின்னா வேணாம், ஐஸ்கிரீமே வேணாம், வா போகலாம் கூட்டு போய். அவர் இல்லை வெரி குட்டி தான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்துன்னு சொல்லி கூட்டு போறாரு. அவர் அந்த ரேட்டை ஆமா அந்த ரேட்டை சொன்னது அவங்க கூட்டமா வேணாம், ஐஸ்கிரீமே வேணாம். அவங்க என்ன நினைச்சிங்கன்னா நம்ம ஊர் காசு மாதிரி ஒரு 200 300 ரூபாய்க்கு தருவாங்கன்னு நினைச்சாங்க போல. நீங்க ஒரு ஐஸ்கிரீமே பார்த்தோன்னா 55 திராம்ன்றாங்க. உள்ள வந்தா இப்படிதான் இருக்கும். இதே வெளியில போய் வாங்கினா அதே ஐஸ்கிரீம் 20 திராம் 10 திராமுக்கு கிடைக்கும். அதுல இருந்து என்ன தெரியுமா, ஊர்ல இருந்து வந்தனால ஒருத்தர் சொன்னாரு, சிங்கப்பூர்ல ஒருத்தர் டூரிஸ்ட் விசாவுக்கு போனாராம். அவங்க ஒய்ஃப் வாட்டர் பாட்டில் கேட்டாங்களா. அப்போ அவங்க கேட்டாங்களா எவ்வளோ வாட்டர் பாட்டில் $1 சார் அப்படின்னாங்களா. $1 எவ்வளோ நம்பர் இருக்காது? 60 ரூபா. தண்ணியே வேணாம் அவங்க ஒய்ஃபு. அவங்கன்னா பரவாயில்ல, டூரிஸ்ட் விசாவில் தான் வந்திருக்காங்க, கன்வெர்ட் பண்ணி பார்க்குறாங்க. 2 வருஷமா துபாயிலே இருக்கிறோம் நாங்களே முதல் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். 30 திராம் ஐயோ 900 ரூபா வரும், 700 ரூபா வரும், வேணாம் வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம். அப்படி தான் கன்வெர்ட் பண்ணுறதாகுது. எதுக்குன்னா நம்ம மணி மைண்ட் எல்லாமே வந்து இந்தியாவை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். அப்படி பார்த்தோன்னா இங்கே வெளிநாட்டில் இல்லை வெளியூரில் நம்மளால எதையும் வாங்க முடியாது, எதையும் என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ டிக்கெட் பார்த்தோன்னா 2 பேருக்கு சேர்த்து நான் 2 டிக்கெட்டு 200 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ? 5000 ரூபா. 5000 ரூபா கொடுத்து நம்ம ஊரில் என்ட்ரி கொடுத்து போகுமா பூ பார்க்கறதுக்கு? ஊட்டி கொடைக்கானலுக்கு எவ்வளோ டிக்கெட் வாங்குறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. இதில் என்னன்னா நம்ம எப்படா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதுன்னு நம்ம வீட்டுக்காரங்க ஓச்சுன்னு வருவோம். ஆனால் ஒய்ஃபும் பசங்களும் இருக்காங்க பாரு, உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஆரம்பிப்பாங்களே. இப்போ இருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறேன்ட்டு ஆரம்பிப்பாங்க. வந்ததுமே உள்ளே வந்ததுமே ஆரம்பிச்சாப்பா பஞ்சு மிட்டாய். ஒரு சில ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே இங்கே வந்து ரேட் அதிகமாக இருக்குது, அதாவது அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. சரி கொஞ்ச நேரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வெளியில் போய் சாப்பிட்டோம்னா இதுவே பாதி வேலைக்கு கிடைக்கணும். ஒரு சில பேர் தெரியுமா, இப்போதான் உள்ளே வந்தேன், இப்போதான் இவனை போட்டு தரணும்னு சொல்லிட்டு இல்லாதெல்லாம் கேட்பாங்க. அதாவது இது வரைக்கும் சாப்பிடாதெல்லாம் கேட்பாங்க. ஓகே மக்களே, எத்தனை பேர் இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்கலான்னு போவீங்க? நம்ம ஒரு பட்ஜெட்டில் போவோம். ஆனால் அங்கே போய் தான் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒய்ஃபும் சரி பசங்களும் சரி டார்ச்சர் பண்ணுவாங்க. நாம் அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கூட்டின்னு வரதுக்குள்ளே நாம் எதையும் பார்க்க மாட்டோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஓகே மக்களே, நீங்கள் ஏதாவது இது மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா?